ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இனி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கல்யாணத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்ருப்போம். அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ரெசிபியாகவும் இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த அருமையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கை கழுவிட்டு 2 கட் பண்ணி நான் குக்கரில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நான் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மூடி இது ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு வரணும். பாருங்கள், இப்போ மூடியாச்சு. இப்போ விசில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா விசில் உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகி வரணும். இப்போ உருளைக்கிழங்கு விசில் வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆல்ரெடி நான் பருப்பு வேக வச்சுருந்தேன். பருப்பு எடுத்துட்டேன், சாம்பார் வச்சாச்சு. இப்போ அதுலேயே நான் சேர்த்துருக்கேன். அதனால தான் கொஞ்சம் கழுவாத மாதிரி இருக்குது மேலே. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி. பாருங்க, விசில் இன்னும் இறங்கலை. இப்போ பார்த்திங்கன்னா இறங்கிடுச்சு. நான் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ தோல்லாம் உரித்து கட் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்திங்கன்னா தோல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு தாளிக்க ஆரம்பிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்தாச்சு. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கும் இப்போவும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இப்போ கொஞ்சமாக இஞ்சியை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் தனித்தனியாக சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் நான் தனித்தனியாக சேர்த்துருக்கேன். பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். பாருங்கள், பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இஞ்சி தட்டி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுவும் சேர்த்தாச்சு. நல்லா வதங்கி வரணும். நம்ம எந்த அளவுக்கு வதங்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். இப்போ நம்ம எடுத்துருக்க தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு உப்பு எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரணும். இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா பிரட்டி விட்டுருங்க. நல்லா நம்ம சேர்த்துருக்க மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சிம்லேயே ஒரு 10 மினிட்ஸாக நல்லா குக் ஆகிடுச்சு. நமக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா சத்தத்தில் எல்லாம் சாப்பிட்ருப்போம், கல்யாணத்தில், நிறைய ஃபங்க்ஷன்ஸில். அதே மாதிரி நம்ம வீட்லேயும் செய்யலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.